நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ഈ ഉണ്ണിയേട്ടന്റെ ഒരു കാര്യം എപ്പോ നോക്കിയാലും കാപ്പി കുടിച്ചോണ്ടേ ഇരിക്കണം. ഓ പത്തിക്കോ. ആ யாருக்கிட்ட கேட்கலாம்? அனு. ஹலோ சேச்சி. ஹலோ அனு, எப்படி இருக்காய்? பரவாயில்லையே, தங்கச்சி மேல அக்கறை இருக்கே. என்னடி நீ தங்கச்சி மேல பாசம் இல்லாம போயிடுமா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா சேச்சி? நான் சும்மா கேட்டேன். ஞானே உனக்கு போன் பண்ண நினைச்சிட்டு இருந்தேன், நீயே பண்ணிட்ட. ஆமா, பிரியா எப்படி இருக்கா? எனக்கு சூடா ஏதாவது சாப்பிட்டா பல்லு ரொம்ப கூசுது. காஃபி கூட குடிக்க முடியல. பிரியா கிட்ட போன கூட, அவகிட்ட ஏதாவது மெடிசன் கேட்கணும். ஏய், அது அப்புறமா அவகிட்ட போன் பண்ணி கேட்டுக்கோ. இப்போ உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எந்த சேச்சி? വളരെ சந்தோஷமாயிட்டோண்டோ. ஒரு நிமிஷம், கொஞ்சம் அப்படியே லைன்ல இரு. நான் നിന്നോട് ഒരു കാര്യം പറയണം. എന്താ പറയൂ. അതായത് ഒരു കമ്പനിയില് അതെന്താ സിഇഒ പോസ്റ്റ് அது வலுதல்லே சேச்சி, ஹெட் ஆஃப் த கம்பெனியை தான் சிஇஓன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்னு கேட்கணும். சிஇஓக்கு எத்தனை சம்பளம் கிட்டும்? என்னாச்சு சேச்சி? மாமாக்கு யாராவது சிஇஓ போஸ்ட் தரேன்னு சொல்லிருக்காங்களா? ஐயோ, வயசு காலத்துல 20,000 தாண்டினது இல்ல. இந்த வயசுல உன் மாமாவுக்கு சிஇஓ போஸ்ட் தருவாங்களா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்வியா? சிஇஓனா நிறைய கிடைக்கும். என்ன, ஒரு மாசத்துக்கு 2-3 லட்சம் கிடைக்குமா? பெரிய கம்பெனினா அது மாதிரி 2-3 மடங்கு அதிகமா கிடைக்கும். இன்சென்டிவ், அலவன்ஸ், போனஸ் இதெல்லாம் சேர்த்தா வருஷத்துக்கு ஒரு 50-60 லட்சம் கிடைக்கும் சேச்சி. எந்த குருவாயிரப்பா. எந்த ചേച്ചി? എന്താ വിശേഷം? പ്രിയാവുക്ക് ഏതെങ്കിലും വരം നോക്കിയിട്ടുണ്ടോ? ഒന്നുമില്ല, ഞാൻ പിന്നെ സംസാരിക്കാം. ഇപ്പോ എനിക്ക് கொஞ்சம் അവസരமா വേല இருக்கு. ഞാൻ പിന്നെ വിളിക്കാം. ഓക്കേ, ബൈ ബൈ ബൈ. അയ്യടാ, ஐயோ ஐயோ, சிஇஓனா பெரிய போஸ்டாமே. ஐயோ, பால் வேற வச்சிட்டேன், இது வேற படுத்துது. நிறைய சம்பளமாமே. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எப்படியாவது இது நடந்துடணும். பகவானே, இது மட்டும் நடந்து முடிஞ்சதுன்னா 48 நாள் ஒருவேளை விரதம் இருந்து புண்ணியட்டாவை பெரிய பாதையில நடந்தே கூட்டிட்டு வந்துடுவேன். அப்பாடா, இந்த மனுஷனுக்கு எப்ப காப்பி கேட்கணும்னு வியவஸ்தையே இல்ல. புண்ணியட்டா, என்ன காஃபி ரெடி? வந்தோம். தெய்வமே, குடிச்சோ. ഉണ്ണിയേട്ടാ, എന്ത് പറ്റി? എന്തിനാ മഞ്ജു ഇവളോ സ്ട്രെസ് എടുത്തു പോട്ടുക്കറ? ഏയ്, എനിക്ക് ഒരു സ്ട്രെസ്സും ഇല്ല. உன் தங்கச்சி கிட்ட பேசினதும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்து போச்சோ? அதுக்கு முன்னாடியில இருந்தே நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அப்போ உன் தங்கச்சி கிட்ட பேசினதும் நர்வஸ் ஆயிட்டியோ? எந்த சேட்டா திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கீங்க? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே மஞ்சு. அது ஃபங்க்ஷனுக்கு போக போறமேன்னு டென்ஷன் தான். இதுக்கு முன்னாடி நாம அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோமே. அல்ல சேட்டா, வழக்கமா நம்ம போறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல.
புரியுது மஞ்சு. ஆனா எப்படி? அதான் சேட்டா எனக்கு ஒன்னும் புரியல. இது நம்ம பேரனோட பூணூல் கல்யாணம், நாம போய் தானே ஆகணும். ஆனா பிரியா. ஆமா சேட்டா, நாம போகாம இருக்க முடியாது. அதே சமயம் பிரியா மோள ஒட்டிக்கு விட்டுட்டு போக முடியாதே. பிரியா வரேன்னு சொல்ல மாட்டா, ஆனா பிரியா இல்லாம. ஆனா சேட்டா அது வந்துட்டு. இல்ல மஞ்சு, கண்டிப்பா எனக்கு தெரியும். என்ன நீங்க ரெண்டு பேரும் இப்படி பொறுப்பு இல்லாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அம்மா, அக்கா வீட்டு ஃபங்க்ஷன்ல நாம தானே முதல்ல போய் நிக்கணும். என்ன யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். அம்மா, அது நம்ம வீட்டு குட்டி பையனுக்கு நடக்கிற ஃபங்க்ஷன். நாமளே போலனா எப்படி? வா போலாம். கரெக்ட். நமக்கு தானே அந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு. நாமளே லேட்டா போலாமா? வேண்டாம், நம்ம போயிடலாம். வா, வாங்க போலாம். வா. மாமா, நான் இந்த போன் எடுத்துட்டு வந்தேன். வேகம் வந்தோளோ. നിന്റെ ഫോണ്? ஐயோ அது சார்ல போங்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். നമസ്കാരം. നമസ്കാരം. സുഖല്ലേ? സുഖം തന്നെ. என்ன ആന്റി, ഒരു മാതിരിയാ പാക്കறீங்க? കൊള്ളാം. ഇപ്പോഴൊക്കെ നാട്ടിലുള്ള മലയാളിക്ക് പുറത്തിരിക്കുമ്പോ കുടുംബത്തെ ഫംഗ്ഷൻ ആണെങ്കിൽ ഒരു മടിസാർ കൊടുക്കാൻ ബുദ്ധിമുട്ടാ, മനസ്സിലാക്കാം. പക്ഷേ ഒരു സെറ്റ് സാരി കൊടുത്തൂടെ? അമ്മയും മോളും ഫിലിം സ്റ്റാറിനെ പോലെയല്ലേ വന്നിരിക്കുന്നേ. மாமா, அத்தை எப்படி இருக்கீங்க? சுகம் தானே? சுகம் தானே. பிரியா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்கேன்னு பார்த்து சொல்லேன். ஓகே, சுமாரா இருக்கீங்க. ஏய், நான் சுமாரா இருக்கேனா? பின்ன நீங்க என்ன ஷாருக் கானா? ஏய், அடிச்சேன்னா உன்னை. சரி வா, உன்கிட்ட தனியா பேசணும். எங்க? வா வா வா. என்ன? அப்பா. என்ன மாமா? பிரியா, இந்த சாரியில நீ சூப்பரா இருக்க தெரியுமா? அப்படியா? ஆமா. ஃபங்க்ஷன்ல எங்க பார்த்தாலும் மடிசார பார்த்து போர் அடிச்சு போச்சு. நீதா ஃபிலிம் ஸ்டார் மாதிரி சும்மா சூப்பரா இருக்க தெரியுமா? என்ன பார்த்தா அப்படியா இருக்கு? பின்ன இங்க இருக்கிறதுல நீதா செம அழகு தெரியுமா? மத்ததெல்லாம் டம்மி பீஸ். ஓ, உங்க பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்களுமா டம்மி பீஸ்?
என்ன சும்மா அவருக்கு என்ன சைட் அடிக்கணுமாக்கா? அப்புறம் இங்க இருக்கிறதுல நான் தான் சூப்பர் ஃபிகரா. ஓ நீ டம்மி பீஸா. ஓஹோ அப்படியா சார்? மச்சினிச்சிய சைட் அடிக்க கூட எனக்கு ரைட்ஸ் இல்லையா? ஃபங்க்ஷன்ல எவ்வளோ வேலை இருக்கு, அதை விட்டுட்டு மச்சி நிச்சய சைட் அடிக்கிறதா இப்ப ரொம்ப முக்கியமா? போங்க போய் வேலையை பாருங்க. சரி வா பிரியா போலாம். அவளை எங்க கூட்டிட்டு போறீங்க? அங்க ஃபங்க்ஷன் வேலையெல்லாம் இருக்குல்ல. அந்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க முதல்ல போய் உங்க வேலையை பாருங்க போங்க. சரி. என்னக்கா சீரியஸ் ஆயிட்டியா? அவரை பத்தி எனக்கு தெரியாதா, அதை விடு. சித்தி. ஏய் ஸ்ரவகுட்டி, எப்படி இருக்கீங்க? வலிக்குதா? முன்னி பசங்களை பார்த்தா அப்படிதான் கடிப்பேன். ஸ்ரவன் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஒரு இடத்துல நிக்க மாட்டான். அவனை உன் கைக்குள்ளேயே வச்சுக்கோ, சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு ஓகே ஓகே, சரியா? நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம். Shall we get ready? Come. ஹலோ ஹலோ, ஆமா நான் லைன்ல தான் இருக்கேன். நீ இன்னும் புறப்படலையா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க வீட்ல பூஜை வச்சிருக்கேன், தெரியுமா இல்லையா? அதெல்லாம் பேசக்கூடாது. இந்த நாள் கழிச்சு என் மகன் வரான், அவனுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனே. நீங்க எல்லாம் வந்து கண்டிப்பா கலந்துக்கணும். என் மகனை ஆசீர்வாதம் பண்ணணும். ஐயே நீங்க அப்படியே அங்க இருந்து போன்ல பேசிட்டு இருக்கீங்க, நான் இங்க இருந்து பேசிட்டு இருக்கேன். விடுச்சிட போகுது, ஃபங்க்ஷனும் முடிஞ்சிடும். போனை சீக்கிரம் வச்சுட்டு வாங்க. ஓகே. என்ன தானோ போன்ல வளவளவளன்னு பேசிட்டு யார் உசுர சாரி யார் ஓ உசுர எடுக்கிறாங்கன்னு கேட்க வந்தேன். சாரி, ஸ்லிப் ஆஃப் த டங். நாக்கு பிறண்டிடுச்சுன்னு சொல்ல வந்தேன். பெறலும் ஆளுங்கெல்லாம் இருக்காங்களேன்னு பாக்குறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு. இல்லன்னா கம்பிய பழுக்க காய்ச்சி. எதுக்கு தானோ இவ்வளவு சிரமப்படுற? ஒரே வார்த்தையில ஸ்வீட்டா வாய மூடுன்னு சொன்னா நான் கப்புன்னு பொத்திக்க மாட்டேன். ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் என் வாய புடுங்காம இருந்தாலே போதும். அப்படியே ஆகட்டும். ஏங்க, இங்க எம்பிட்டு வேலை இருக்கு. இப்படி வெட்டி நியாயம் பேசுறதை விட போய் வேலையை பார்க்கலாமே. இல்ல தானோ, என்னதான் யாருமே வேலை செய்ய விட மாட்டேன்றாங்களே. ஃபங்க்ஷனை கீழே வச்சிருக்கோம், நீங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து நான் பண்ணலாம். பேசாதீங்க, போங்க போய் வேலையை பாருங்க. ஆமா, என்னது இது? வெண்டைக்காய். வெண்டைக்காய்? நான் தெரியாம தான் கேக்குறேன். கேளு. பட்டாளத்துல நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? சரியா எடுத்து வைங்கப்பா. ஹாய் ஸ்ருதி, how are you? I am fine பா. வாங்க மச்சான். மச்சான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்கம்மா. அண்ணே, நல்லா உள்ள வாமா. வாங்கண்ணே. வாங்க நீ. எப்படிம்மா எப்படி அண்ணே இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்படியே பாசமல்ல அண்ணன் தங்கச்சி பாசத்தை பொழிறீங்களா? ஆமாடி, நாங்க எப்போ அப்படிதான். நீ எப்படி வேணாலும் இருந்திருப்போமா. ஊர்ல இருந்து பெத்த பொண்ணு வந்திருக்கேன், கொஞ்ச நேரத்துக்கு கண்டுக்கிறியா நீ என்ன? நீ இங்கேயே இவ்வளவு பேசுறியே, அங்க மாமா வீட்ல எவ்வளவு வாய் பேசுவ? அம்மா பேசலன்னா நான் உன் பிள்ளை இல்லைன்னா உங்களுக்கு டவுட் வந்துடாது? ஸ்ருதி, பேசுறதுல மாத்திரம் தான் அம்மா மாதிரியா இல்ல இங்கிலீஷ்லயுமா? I am extremely எக்ஸ்ட்ராவா தான் பேசுறீங்க. இருக்கு உங்களுக்கு. வாய் பேசுறதோட ஒழுங்கா படிக்கிறல்ல? மா என்னம்மா ஸ்கூல் குழந்தைகிட்ட கேள்வி கேட்கற மாதிரி கேக்குற? நான் யுனிவர்சிட்டில படிக்கிறேன். யுனிவர்சிட்டி. இரு. உன்னைய படிக்க சொன்னா சட்டி பாணின்னு என்னென்னமோ சொல்ற. சட்டி. மா சூப்பரா படிக்கிறேன், ஓகேயா? அதான் வேணும். இப்ப அர்ஜுன பாக்குறல்ல, நல்லா படிச்சான், இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறான். கை நிறையவா? அவன் வாங்குற சம்பளத்தை கையில பிடிக்க முடியுமா என்ன? ஹலோ, நானும் அதே மாதிரி சம்பாதிப்பேன். அண்ணி, அர்ஜுன் எப்ப வருவான்? இன்னைக்கு சாயந்தரம் வரா அண்ணி. ஐயோ சீக்கிரம் வாங்க. எவடி அவ? அபசகுணமா? தனாக்கா, சீக்கிரம் உங்க வாசல்ல வந்து பாருங்க. என்னாச்சு? சீட்டு கம்பெனி முன்னாடி நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க. இங்க தண்ணி வந்துருச்சு மேடம். எவடி அவ? என் வீட்டு வாசல்ல உட்காந்து குளிச்சுது. அக்கா இங்க பாருங்க, தண்ணி எதிர்த்த வீட்டுல இருந்து தான் வருது. ஐயோ, இவ்வளவு தண்ணி அருவியா வெளியில வருது. ஐயோ ஏங்க, என்னங்க நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? தண்ணியை திறந்து விட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கா போல இருக்கு. அவ வீட்டு காலிங் பெல் அடிச்சு எழுப்புங்க. ஐயோ தனா, அங்க பாரு.
கதவு பூட்டி இருக்கு, வீட்டுல யாரும் இல்ல. ஐயோ, என்னங்க பண்றது இப்ப? அவ வேணும்னே என்ன டார்ச்சர் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கா. தனோ, அது டார்ச்சர் இல்லம்மா, டார்ச்சர். ஆமா, என்ன திருக்கட்டும். முதல்ல அவளுக்கு போனை போடுங்க. அவங்க நம்பர் என்கிட்ட ஏதுமா? உங்ககிட்ட யாருக்கிட்டயாவது அவ போன் நம்பர் இருக்கா? இல்லக்கா. பாத்தீங்களா, அவளுக்கு யாரோட ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. எங்கேயோ இருந்து ஊரை விட்டு ஊரு வந்து இங்க நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே பிறந்து வளர்ந்து இந்த மண்ணிலே வளர்ந்தனா அவளுக்கு பயந்து போய் இங்க இருக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு 2ல 1 அவளை பார்க்காம விட மாட்டேன். அவங்க ஏங்க இப்ப எல்லாம் பண்றாங்க? அது ஒண்ணு இல்லடி, இன்னைக்கு நான் என் பையனுக்காக ஃபங்க்ஷன் பண்றேன்ல, அதை எப்படி கெடுக்கலான்னு உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. கடைசியா இதை செஞ்சிருக்கா. நீங்க ஃபங்க்ஷன் பண்ணா அந்த அம்மாக்கு என்னவா? என்னடி நீ கூறு கெட்டவளா இருக்க? நான் பூஜைக்காக காம்பவுண்டுக்குள்ள பந்தல் போட்டிருக்கல, அந்த கடுப்பு அவளுக்கு. இதுல என்னக்கா கடுப்பு இருக்கு? என்ன கேக்குற? அவ இங்க வந்ததுல இருந்தே என்ன தொல்லை பண்றதே ஒரு வேலையா வச்சிட்டு இருக்கா. அவளை இந்த காம்பவுண்ட் விட்டு அடிச்சு துரத்தினாதான் நாம எல்லாரும் இங்க நிம்மதியா இருக்க முடியும். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி விரட்டுச்சா. இந்த கேரளாக்காரிக்கு தீபாவளி கொண்டாடிட்டு தான் மறுவேளை நான் பார்க்க போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதை கொண்டு போய் அங்க வச்சிடுங்க. இது പേരക്കുട്ടി ശ്രവൺക്ക്. ഞങ്ങളുടെ വക. ஓ, எங்க பார்க்கலாம்? பேரனுக்கு பாட்டன் வீட்ல இருந்து வந்திருக்கிற சீதனம் அல்லே. என்ன, ஒரு அரை சவரன் இருக்குமா? இல்ல, அரை சவரனுக்கும் குறைவா இருக்கும் அல்லே. எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போறாருன்னு சொல்ற மாதிரி இத போடாமலே இருந்திருக்கலாமே. அதெந்தா எல்லாருக்கும் முன்னாடி நாங்களும் எங்க பங்க செஞ்சிட்டோம்னு காமிக்கிறதுக்கா? நீங்க கொடுக்கிற இந்த அரை சவரன்ல என் குடும்பம் கோபுரத்து மேல ஒண்ணும் போய் உட்காந்துக்க போறது இல்ல. பாக்குறீங்கல்ல, இந்தா இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்கின பூவோட விலை இதை விட ஜாஸ்தி. செய்யறதுல ஒரு திருத்தம் வேண்டே? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஸ்ரவன் உங்களுக்கு ஒரே பேரன் தானே, அப்புறம் செய்யறதுக்கு என்ன? இதுக்கப்புறம் நீங்க எந்த பேரனுக்கு இதெல்லாம் செய்ய போகுது சொல்லு. அச்சச்சோ, நீங்க ஒன்னும் தப்பா நினைக்க வேண்டாம். நான் என் பையனையும் வந்தனாவையும் மனசுல வச்சுட்டு தான் சொன்னேன். அவங்க இன்னொரு குழந்தைய பெத்துக்க வேணான்ற முடிவுல தான் இருக்காங்க. அதனாலதான் சொன்னேன். நீங்க பாட்டுக்கு நான் ஏதோ பிரியாக்கு எப்படி குழந்தை பிறந்து அதை எப்படி நீங்க கொஞ்சம் போறீங்கங்கிற அர்த்தத்துல சொல்றதா நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணிக்காதீங்க. அப்படியே சொன்னாதான் என்ன, நான் என்ன இல்லாததையா சொன்னேன்? அதுதான் உண்மைங்கிறப்போ அதை ஏத்துக்க வேண்டியது தானே இல்லே? இந்த ஃபங்க்ஷனுக்கு முக்கியமானவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் அவங்கள போய் பார்த்துட்டு வரேன். அழாத மஞ்சு, அழாத ப்ளீஸ். சொன்னா கேளு மஞ்சு, அழாத. வேண்டாம், அழாத, அழாத.